பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடக்குது, வன்முறை நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. போதை வஸ்துகள் பயன்படுத்துறது எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சது. இது தொடர்பாக நாம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து இதை வச்சு நம்ம சொல்லணும். அரசியல் அனுபவம் இருக்கலாம், அவங்கெல்லாம் தலைமையகத்தில் இருந்துக்கிட்டு புதிய ஆட்களுக்கு, இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இவங்க செய்திருக்கணும். அப்படி செய்ய தவறுனதோடைய காரணம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய இந்த சூறாவளி புயல்ல ரூபா கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லை. அதுக்கும் மக்கள் ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பண்ணையார்களுக்கு எதிராக நின்று ஜெயிச்சு போராடி வந்ததுதான் திமுக. இன்னைக்கு திமுகவே ஒரு பண்ணையார்கள் கட்சியா மாறிடுச்சு. விமர்சனத்தை இன்னைக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய இழப்பு யாருக்கு தெரியுமா? உண்மையிலே விசிகாவுக்கு தான் இழப்பு, காங்கிரஸுக்கு இழப்பு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் கண்ணா. அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. எப்படியும் கொஞ்சம் ஒரு 10 சீட்டு குறைவனா கூட அது காங்கிரஸ், பாமக மாதிரி ஆதரவுகள் இருந்து அவங்க பெற்றுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் வரும், 180 சீட்டு வரைக்கும் கூட வரும் அப்படிலாம் சிலர் சொன்னாங்க. ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் பெருகிறதுனால. ரெண்டாவது, ஆட்சிக்கு எதிரான பெரிய எதிர்ப்பு அலையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி சூழலில் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக எங்கே கோட்டை விட்டது? இன்னைக்கு நடந்த திரையுலகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இயக்குநர்கள் சங்கத்தில் ஒரு பெரிய இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து இந்த ரிசல்ட்டை காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகைகள் ஒரு குரூப் சேர்ந்துட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்து இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நமக்கு உதயநிதி திரையுலகத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் உண்மையிலே திரையுலகத்தினர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற இதுவே அவருக்கு தெரியாமல் போச்சு பாருங்க. குறிப்பாக சொல்ல போனால் நடிகர் சிவகுமார் அவர்கள் இவ்வளவு காலம் 4 வருஷமாக அவர் ஆட்சியை பற்றி அரசியலை பேச மாட்டார், பொது இடங்களுக்கு போனார். ஆனால் அவர் திடீர்னு பொது இடத்தை ஓட்டு போட்டுட்டு ஒரு குடும்பமே சம்பாதிக்கிறது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது இப்படி ஒரு பெரிய கூட்டம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரியாலிட்டியே தெரியல அவங்களுக்கு. அதுக்கு பிறகு அரசாங்கம் என்னன்னா, தனக்கு எதிராக முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளை எல்லா குற்றச்சாட்டுகளையும் புரிஞ்சு கொள்ளவே இல்லாது. அதாவது அவங்க பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடக்குது, வன்முறை நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது அவங்க சைலண்டாகவே இருந்துட்டாங்க. அதை ஒரு தன்னிலை விளக்கமாக கூட முதலமைச்சரோ துணை முதல்வரோ ஒரு இடத்துல இது சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கு எங்க அரசு சார்பாக இதுதான் பதில், இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவுபடுத்தவே இல்லை. அவங்க அந்த தெளிவுபடுத்தாத காரணமும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப மற்றவர்கள் பேசுவதும் இந்த அரசுக்கான சில எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் அந்த போதை வஸ்துகள் பயன்படுத்துறது இது எல்லாமே அப்பட்டமாக தெரிஞ்சது. இது தொடர்பாக நாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து இதை வச்சு நம்ம சொல்லணும். எல்லாரும் பேசுகிறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, சிறுவர்கள் இப்படி இருக்காங்க, மயக்க நிலையில் இருக்காங்க, இப்படிலாம் சொல்லும்பொழுது அதை பற்றின எந்த ஒரு விளக்கமும் முதலமைச்சர் சார்பாக கொடுக்கப்படவே இல்லை. அப்படி கொடுக்கப்படாததும் கூட இது மாதிரியான விஷயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். திமுக தலைமை என்ன விஜயோட அரசியல் வருகை கண்டுக்காம விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணதன் காரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் விஜயோடைய அந்த வளர்ச்சி அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். அதாவது கரூரில் அந்த மரண சம்பவம் நடந்தது இல்லை, அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னே சொல்லலையே. அரசு விஜய்க்கு எதிராக விஜய் தான் காரணம்னு நினைச்சதுன்னா அரசுக்கு விஜய்க்கு எதிராக பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. எஃப்ஐஆர்லேயே அவர் பேரை சேர்க்கலன்னு தான் சொன்னாங்க. ரெண்டாவது, ராத்திரியா முதல்வர் எல்லாருமே போனது விஜய் இது திமுக செட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சார்ல, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எதிராக திமுக ஒரு சரியான பிரச்சாரத்தை பண்ணலைன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, ரொம்ப நல்லவனா தன்னை காமிச்சுக்கணும், யாருடைய பகையும் ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு திமுக தலைமை நினைச்சது பாருங்க, அது ரொம்ப பெரிய தவறாக போயிடுச்சு. பலர், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர்களே நேர்மையானவங்க இருப்பாங்க, டாக்டர்ஸ் நேர்மையானவங்க இருப்பாங்க,
அரசியல்வாதியும் நேர்மையான நடுநிலையோடு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூட என்ன இந்த கவர்மெண்ட் வந்து விஜய்க்கு வந்து ஒரு எஃப்ஐஆர்ல கூட அவர் பேரை சேர்க்காம விட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு வந்து நீங்க அவங்க பேரை சேர்த்து ஒரு வழக்கு விசாரணையாவது நீங்க வச்சிருக்கணும். நீங்க அந்த விசாரணையே வைக்கல. அவர் வந்து ஓடி போயிட்டாருன்னு மட்டும் நம்ம மீடியாக்களும் பேசணும். அரசும் அதை வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. இது எல்லாம் வந்து திரும்ப வந்து அரசை நோக்கி அவர் வந்து பேரை சேர்க்கலைன்னு சொன்ன உடனே விஜய் என்ன பண்றாருன்னா அதை கையில் எடுக்கிறாரு. அதாவது ரிவைஸ்ல வந்து மாத்தி யோசின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தலைமை கிட்ட வந்து அதுக்கான பதிலே இல்லை, விளக்கமும் இல்லை. அப்போ இவர் வந்து பிரச்சாரத்துல கடைசி நேரத்துல வந்து சொல்றாருல்ல, என் மேல வீண் பழிய போட்டாங்க, அதை கூட அந்த தேர்தல் நேரத்துல அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வந்து பிஜேபி தான் மெயின் எதிரி, அதனால இப்போ டெல்லியா தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு பழைய 2 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டசபை தேர்தல் 2021 தேர்தலில் வெற்றியை கொடுத்துங்கிறதுனால திரும்ப அதுக்குள்ளே போயிட்டாங்க. புதுசாக ஒருத்தர் விஜய்னு வந்திருக்காரு, விஜயை பெருசாக நம்ம பேசி பொருட்படுத்த வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பிரச்சாரத்தில் விஜயை பேசியிருக்கணும், அவரை வச்ச பாயிண்ட்களுக்கு எதிராக பேசியிருக்கணும். இதே இது கலைஞர் என்ன பண்ணியிருப்பாரு, கலைஞர் வந்து அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. விஜய் மாதிரி ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சுத்தமா கண்டும் காணாம இருந்துக்கவே மாட்டார், அவருக்கு பதில் சொல்லுவாரு. ஆனா இந்த திமுக தலைமை வந்து இந்த விஜய் அவர்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கமோ, மக்களுக்கு விஜய் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு மக்களுக்கு பதில் சொல்லணும்ல, அதவே செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான, அதாவது அதுதான் முதன்மையா இருக்கு. அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு. அதை இன்னைக்கு மக்கள் பெருசாக பொருட்படுத்தல நினைச்சுன்னா கூட திமுகவோட வாரிசு அரசியலை ஓரளவுக்கு அதை மக்கள் பொருட்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது வந்து. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் படிப்படியாக வந்தார், மிசாவில் அடி வாங்கி தான் வந்தார் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டாலினோட போட்டியாளர்களை வந்து அந்தந்த இடங்களில் நீக்கிட்டாங்க. தர்ம எம்ஜிஆர் கட்சி வந்து நீக்கின ஆரம்பித்து வந்து கடைசியாக வைகோ ஒரு பெரிய போட்டியாளர் இருந்தார், வைக்க நீக்கினாங்க. ஆனால் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஸ்டாலினை வந்து ஏற்றுக்க வச்சுக்கிட்டாங்க, வந்து அவர் படிப்படியாக முன்னேறி வந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினை உடனே ஜெயிச்ச உடனே துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இன்னொன்று வந்து இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் வந்து அவர் நிறைய விஷயங்களில் பங்கெடுத்துக்கிட்டா கூட அவர் பின்னாடி இருந்திருக்கணும். ஸோ அவர் ஸ்க்ரீனில் வந்து இடங்களில் அவர் இது பண்ணது, அப்புறம் இன்பநிதியை வர அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தினது. தமிழன் பிரசன்னா வந்து என்ன பேசினார்னா, பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் தான் இன்பநிதி, தமிழ் மொழிக்காகவே அவர் ஏதோ பெரிய புரட்சி செய்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்பநிதியும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து சைலண்டாக இருந்தாங்கன்னா கூட மக்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் தெரியுது. வந்து படம் கூட இப்போ வந்திருக்க படத்தை கூட அவர் தான் இன்பநிதி பேரில் தான் வெளியாயிருக்கு, தனுஷ் நடித்த படம். அது நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த ஒரே குடும்ப அந்த நபர்களுடைய ஆதிக்கம், சபரீசன் அவர்களுடைய திடீர் வருகை, இது எல்லாமே வந்து ஒரு வித விஜய் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, திரு அமித்ஷா அவர்கள் கூட வந்து அடுத்த பேரனும் ரெடி ஆகி விட்டாருன்னு கூட சொல்லியிருந்தாரு. இப்படியான அந்த தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க மறுக்கலாம், ஆனா யதார்த்தம் உண்மை அதுதான். அதை வந்து மக்கள் மத்தியில ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. இது இவங்க அடுத்தடுத்து அவங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. உண்மையில என்னன்னா, மூத்தோர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலத்துல காங்கிரஸ்ல வந்தது இல்லை, அதாவது அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு மூத்த தலைவர்கள் வந்து பதவிகளை ராஜினாமா செய்யணும், அந்த மாதிரி பொறுப்புல இருந்து விலகிக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து கண்டிப்பா திமுக வந்து செய்திருக்கணுமோன்னு தோணுது. அரசியல் அனுபவம் இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து தலைமையகத்துல இருந்துகிட்டு புதிய ஆட்களுக்கு, இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இவங்க வந்து செய்திருக்கணும். அப்படி செய்ய தவறுனதோடைய காரணம் தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய இந்த சூறாவளி புயல்ல இந்த கட்சிகள் எல்லாம் சிதறண்டு போயிருச்சுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஆதரவு அலை மாதிரியே ஒவ்வொரு லோக்கல் தொகுதிகள் இருக்க ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுவும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சு. இப்போ உதாரணமா என்னோட தொகுதி வந்து ராதாபுரம், அங்க வந்து அப்பாவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்கு. ஏன்னா கல்குவாரி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வந்து. அதனால கடந்த 2 வருஷமாவே சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு சமூக வலைதளங்களே பார்க்கலாம், உள்ளூர்ல இருந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திமுக தலைமை அதை எப்படி கவனிக்க தவறுச்சுன்னு தெரியல. வந்து திரும்ப அப்பாவுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அதை தவிர்த்திருக்கலாம். அந்த மாதிரி பெரிய எதிர்ப்பலைகள் இருக்குங்கிறப்ப அவங்கள தவிர்த்துட்டு புதுமுகங்களை நிறுத்திருக்கலாம் வந்து. ஸோ இது இப்படி ஒவ்வொரு தொகுதிகள்லையும் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை கவனிக்க தவறுனது. ரூபா கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லை, அதுக்கும் மக்கள் வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தோணும். தென் மாவட்டங்களில் உள்ள அங்கே வந்து விவசாயிகள், நிலத்தை நம்பி இருக்கவங்க, சின்ன சின்ன சிறு விவசாயிகள், சிறு தொழில் பண்ணுறவங்க, இவங்க தான் அங்கே நிறைய இருக்காங்க. மதுரை, தேனி,
திண்டுக்கல் இந்த மாதிரியான கம்பம், போடி இந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? அரசு அலுவலகங்களுக்கு அவங்க போகும்போது அங்க அவங்க வந்து சந்திக்கிற பெரிய சிக்கல்கள் தான். இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தினமும் அவங்க சந்திக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு பெரிய மனக்குறையாவே இருந்தது. 2வது வந்து இந்த போக்குவரத்து இவங்க தரணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அல்லது அறிவிச்ச போது கூட நீங்க கொடுத்துருக்கணும். நீங்க கடைசி நேரத்துல நீங்க போய் இந்த பென்ஷன் தொகை இதை வந்து நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்தலையோ அப்படிங்கிறது தோணுது. துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அவங்கள பணி உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களோட போராட்டத்தை ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்கள அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்கள அன்றைக்கி நைட்டு உண்ணாவிரதம் இருந்தவங்கள வந்து ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் வந்து ஒரு சினிமா பார்க்க போகிறார். சினிமா பார்க்க போயிட்டு அந்த நடிகர்களோட ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிடுறார். குறைஞ்சபட்சம் இதையாவது பண்ணாமல் இருந்திருக்கணும். அன்றைக்கி போய் ஒரு சினிமா பார்க்க போகிறதையோ அல்ல சினிமா பார்க்க போகிறத வெளிப்படுத்தாமலாவது இருந்திருக்கணும் வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட வாக்குறுதிகளை நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் வந்து ஒரு சந்தோஷமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வையும் அதை ஏற்படுத்த தானே செய்யும். இந்த மூத்தவர்கள் வந்து களத்துக்குள்ள மக்கள்கிட்ட போய் அவங்க நடந்து போய் பேசவே இல்லை. நடந்து போய் பேசலை, அவங்களோட உரையாடலை, ஒரு தெருமுனை கூட்டமோ ஒரு கிராமத்து சாவடிகளில் கூட்டமோ எதுவுமே அவங்க பண்ணலை. அவங்க எல்லாம் வாகனங்களில் போகிறதுமா இப்படியுமா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. அதோடைய பாதிப்பு என்ன ஆச்சு அப்படின்னா திமுகவில் இளம் தலைமுறையினரே குறைந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அவங்க இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேலாவது அதுக்கான ஒரு பெரும் படையை வந்து அவங்க தயார் பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப கடினமாக உண்மையாக வேலை பார்க்கணும். இவங்கெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து உறுப்பினர் அடையாள இதெல்லாம் வந்து சேர்த்தாங்க. அப்படி சேர்த்து வந்து இவ்வளவு பேர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்துது. விரைவாக அதாவது நீங்கள் வந்து கட்டமைப்பு எல்லாம் இருந்தும் எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி இவ்வளவு தூரத்துக்கு ஸ்வீப்பாக வந்திருக்காங்க, தனிப்பெரும்பான்மையோட வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க வந்து நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்டு இந்த மூத்தோர்களை வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு தெரியாமலே வீடியோவில் போய் குறைஞ்சபட்சம் துரைமுருகன் மாதிரியான பழம்பெருச்சாளிகள்லாம் தயவு செஞ்சு அவங்க வந்து அவரை குறைத்து மதிப்பிடலை, குறைச்சு நம்ம அவமதிக்கலை. அதை வந்து அவர் தலைமை நிலையத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வந்து அவர் வந்து வழிகாட்டுதல் பண்ணணும். அதாவது பொன்முடி அவர்கள் போய் கண்ணாப்னான்னு பேசுறது, நீ ஓசியில் தானே போகிற, ஓசி பஸ் தானே போகிற, லிப்ஸ்டிக் எல்லாம் போடுற, அப்படி இப்படின்னு பேசுறது. அதாவது பண்ணையார்களுக்கு எதிராக நின்று ஜெயிச்சு வந்து போராடி வந்ததுதான் திமுக. இன்னைக்கு திமுகவே ஒரு பண்ணையார்கள் கட்சியா மாறிடுச்சு. ஆமா, விமர்சனத்தை இன்னைக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. ஆமா. ஆனால் திமுக செய்யாம போயிருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. திமுக வந்து செய்திருக்கு. நிறைய இடங்கள்ல நான் போன திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல வந்து நிறைய பண்ணியிருக்காரு ஏவா வேலு. ஆனால் உண்மை என்னன்னா நீங்க என்ன செய்திருந்தாலும் கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கு, கட்சியை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து எடுத்து செல்ற மாதிரியான எந்த திட்டமும் திமுகவிடம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியா இல்லை. திமுக ஆட்சி வந்துருச்சு, பெரிய தலைவர் இருக்காங்கன்னா கூட திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியா இல்லை. அதோட பிரதிபலிப்பு தான் முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் தோத்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க வந்து அவங்க தொண்டர்களுக்கும் கட்சி தலைவி இருக்கிறவங்களுக்கும் பெரிய இடைவெளி விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து எம்எல்ஏவையோ அல்லது அங்க உள்ள வட்ட செயலாளரோ பார்க்க போனாருன்னா அவர் இப்படிதான் பாக்குறாரு, என்னப்பா அப்படின்னு பாக்குற மாதிரி தான் பாக்குறாரு. அப்போ அதுலயே வந்து அவங்க பேசுறதுக்கு முடியாம திரும்புற மாதிரி சூழல்ல ஏற்படுது. இது வந்து உண்மை. அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, அவங்களுடைய உரையாடுறது குறைஞ்சு போச்சு. இதுக்கான கட்சி என்ன பண்ண போறீங்க, அடுத்த கட்டம் யாருங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ செயலாளர் ஒருத்தர் பொறுப்பில் இருக்காருன்னா அவருக்கு அடுத்த வந்து ஆட்களை வந்து வளர்த்து விடுறதுக்கு அவர்கிட்டே ஆலோசனை கேட்பாங்க. அவர்கிட்டே ஆலோசனை கேட்டு நீ யாரு, உனக்கு கைப்பிடியா யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லியா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்கள வளர்த்து விடணும் அப்படிங்கிற சொல்லியே கலைஞர் அனுப்புவார். அந்த மாதிரிலாம் இப்போ நடந்திருக்கா அப்படின்னா அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். செய்யாதவருடைய காரணத்தினால தான் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய
ஒரு பெரிய வீழ்ச்சி வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய கருத்து கணிப்புகள் திரும்ப திமுக வரும் அப்படின்னு சொன்னா கூட ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு மட்டும் தான் தவக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிச்சு. வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பழைய ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி ஒரு இது போட்டிருந்தார். நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் நடத்தின சர்வேல கிட்டத்தட்ட 41% வரைக்கும் தவக்க வருது, விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியே இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த இவ்வளோ ஐபிஎஸ் அதிகாரிகளையும் இவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஆட்சியும் கையில் வச்சிருந்த ஒரு உளவுத்துறையை கையில் வச்சிருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினால ஏன் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிகாரிகள் தவறான தகவலை முதல்வருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிறது உண்மை. அதுக்கு இதெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. நான் திரு ரவி அவர்களுடைய பல வீடியோக்களை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். அவர் திடீர்னு அரசியல் சம்பந்தமான ஒரு வீடியோ போடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈரான் போரில் நடந்த பல தகவல்களை எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்தவர் திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்டதுல நேற்று பார்க்கும்போது பார்த்தா அவர் இவ்வளவு பெரிய இது போட்டிருக்காரு. நேற்று அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதில் உண்மை 100க்கு 100 உண்மை இருக்கும். ஏன்னா அதில் எடுத்தது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருந்தார். அதில் காவல்துறை மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் தவறான தகவல் எதுவும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு சில வழிகாட்டு முதலாம் சொல்லி இப்படி எடுக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுத்த தகவல் படி விஜய் அவர்கள் 41% மேலே வாங்கி அவர் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறத சொன்னார். நான் அப்போவே தெரிஞ்சு போச்சு விஜய் தான் வரப்போகிறாரு, முதலமைச்சராக வரப்போகிறாருங்கிறது. அதனால் இவங்க இப்போ அரசு அதிகாரிகள் 2 விஷயம் இருக்குது. இதை சொன்னாலும் மறுக்க முடியாது. நீங்கள் அதிகாரிகள் கட்சி சார்பாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அமைப்பு சார்ந்த அதிகாரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ ஆர்எஸ்எஸ் சார்ந்த சிந்தனை உள்ள ஒரு அதிகாரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ரிசல்ட்டை அவர் எப்படி முதலமைச்சர் கொடுப்பாரு? அவர் மாற்றி தான் கொடுப்பாரு. இல்லை, இன்னொன்று பார்க்கலாம், அதிகாரிகள் மாற்றி கொடுத்துட்டாங்களா, இல்லை உண்மையே முதலமைச்சர்கிட்ட போய் சொல்ல முடியாத அளவுக்கு இடையில ஒரு தடை இருந்ததுன்னு பார்க்கலாமா? இப்போ உதாரணமாக திமுகவுக்கு எதிரான ஒரு அலை தான் இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குது, ஆட்சி பேரில் ஒரு நல்ல பேர் இல்லை, அதாவது ஸ்டாலின்கிட்ட நீங்கள் சரியில்லை அப்படின்னு தானே சொல்லணும் அதை. ஸோ அதை சொல்கிறதுக்கான தைரியம் அதிகாரிகிட்ட இல்லையா, இல்லை சொல்கிறதுக்கான சுதந்திரத்தை ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த ஜெயலலிதா காட்டிய அதிகாரிகள்கிட்ட காட்டின பாராமுகத்தை எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் காட்டலை, அப்படிதான் நினைக்கிறேன். நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு கோப பார்வை மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்றதை விட இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விஜய்க்கு இப்படியான ஒரு செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கு இப்படியான ஒரு எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கங்கிற விஷயத்தை கூட ஓட்டு வாக்களித்த மறுநாள் கூட சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஒருவேளை அது அதிகாரிகள் உளவுத்துறை அந்த நேரத்தில் கட்டுப்பாடாக அவங்க இருந்திருக்கலாம். ஏன்னா அது காபந்து அரசுங்கிறதுனால அவங்க சொல்ல விருப்பம் தெரிவிக்காமல் கூட இருந்திருக்கலாம், விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம். அரசுக்கு வள்ளுவர் காட்டின வழிமுறைப்படி அது ஒற்று அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை கலைஞர் அவர்கள் என்ன செய்வாருன்னா, உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க தினமும் சந்திச்சு 1 மணிக்கு சந்திச்சு கொடுக்குற அந்த தகவல் அறிக்கைப்படி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கட்சிக்காரர், பழைய கட்சிக்காரருக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட விசாரிப்பார் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. 2 அவர் சொல்கிறதையும் உளவுத்துறை சொல்கிறதையும் பார்த்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். இதெல்லாம் எம்ஜிஆர் உளவுத்துறையவே உளவு பார்க்கறதுக்கு ஒரு துளவு வச்சுருப்பார், ஒரு அமைப்பு வச்சுருப்பார். அந்த அமைப்பு யாருன்னா அவங்க எம்ஜிஆருக்கு விசுவாசமான அரசியல் துறை சாராத வேறு ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஒரு வாத்தியாரா ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிப்பார். ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். எடிச்சபுளி செல்வராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். எம்ஜிஆர் அவர் செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது, அது உளவுத்துறை பார்க்குற அதிகாரிகளுக்கே தெரியாது. எடிச்சபுளி செல்வராஜ் எம்ஜிஆருடைய உளவாளினே தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்க உளவாளிகளவே வேவு பார்க்கறதுக்கு அவர் வச்சிருப்பார். இவங்க ரிசல்ட் கொடுக்கறது சரியா இருக்கா, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அவங்கள விசாரிக்கிறதுக்கு இன்னொரு குரூப் வச்சு கட்சிக்காரங்களை வச்சிருப்பாரு. விசிகே ஓட்டு நிறைய தேவைக்காக்கு போகும் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதுவும் கிட்டத்தட்ட இப்போ உறுதியாயிருக்குன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தது, அதில் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குற்றம் சுமத்துனது 2வது ஆணவ கொலைகளை தடுக்க தவறுனதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணுங்கிறத கண்டுக்காம விட்டது அவர் 2வது இப்போ நீங்கள் கடைசியில் கூட்டணிலையும் பார்த்தீங்கன்னா விசிகே கொஞ்சம் கேட்ட சீட்டு கொடுக்கப்படலை. கொடுக்கப்படாதது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு பிரேமலதாவுக்கு அதிக சீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து விசிகே தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அவங்க திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு போட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? நமக்கே ஆதங்கமாக இருந்தது. என்னடா அது
பிரேமலதாவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர். இவருக்கெல்லாம் யாரு இந்த தகவலை சொல்றது? இவங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு யாரு சொல்றது? அப்படிங்கிற அந்த ஆதங்கம் நமக்கு இருந்தது. அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கு பாருங்க. இப்போ விசிகாவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய இழப்பு யாருக்கு தெரியுமா? உண்மையிலே விசிகாவுக்கு தான் இழப்பு, காங்கிரஸுக்கு இழப்பு. இவங்கெல்லாம் வந்து விஜயை அணுகி அவருக்கு வாழ்த்து சொல்லி விஜய் கூட சேர்ந்திருந்தாங்கன்னா 50 சீட்டுகளாவது காங்கிரஸுக்கு கூப்பிட்டார், ஆட்சியில் பங்குன்னு கூப்பிட்டாரு. அதை வந்து எல்லாரும் தவிர்த்துட்டாங்க. அப்ப தவிர்த்ததுல வந்து இப்ப எவ்வளவு மனவேதனையில இருக்கும் பாருங்க. அப்படியான ஒரு இதுதான். காங்கிரஸ்க்கு 50 சீட்டு கொடுத்திருப்பாரு, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு, விசிக்கு ஒரு 25 தொகுதி கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமா, விசிக்கு ஒரு நல்ல வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் வந்து. ஆமா. ரெண்டாவது அவர் விசிகாவுல இருந்து அவருக்கு சேராததுக்கு ஒரு காரணம் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த தவறான அணுகுமுறை. அதாவது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற வேண்டிய விஷயத்த வந்து மேடை போட்டு பேசுறது, அது அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த நம்பகத்தன்மை இல்லாததுனாலதான் திருமாவளவன் மாதிரியான ஒரு நல்ல மனிதரை வந்து விஜய் கட்சியில சேர முடியாம போயிருச்சு. அவருக்கு நடந்த அந்த புறக்கணிப்பு இருக்குல்ல, அந்த அவமதிப்பு இருக்குல்ல, அது திமுக செய்திருக்க கூடாது. திருமா அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் மனம் நொந்து போனதை வந்து நேத்து அவர் பேசின ஒரு வீடியோவில் பார்த்தோம். ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தினார். ஆனாலும் வெளிப்படுத்திருக்க தேவையில்லை, இருந்தாலும் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படிலாம் நடந்திருக்கும் போது அதை வந்து திமுக தலைமை செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து தோணுது. ரெண்டாவது, விசிகாவில் இருக்கிற இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து அவர் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் பண்ணலையோ. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக அப்படியான ஒரு எந்தவித ஒரு கூட்டங்களோ, ஒரு ஆலோசனை கூட்டமோ, ஒரு என்ன சொல்றது பயிற்சி வகுப்புகளோ அவர் வந்து திருமா அவர்கள் எடுப்பதற்கு தவறிவிட்டார் அப்படிங்கிறத ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் வழக்கம் போலதான், அது யாராவது ஒட்டுண்ணி மாதிரி யார்ட்டாவது போய் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர, இது வரைக்கும் காங்கிரஸ்ல வந்து தனியா இந்த ஒரு அணிகளையோ, ஒரு இலக்கிய அணியோ, ஒரு கொள்கை பரப்புக்கு தனியா ஒரு செயல்பாடுகளோ எதுவுமே கிடையாது. அது வந்து வழக்கம் போல தேர்தல் வந்தோன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பாங்க. எந்தவித ஒரு போராட்டங்களோ எதுவுமே பண்ணல. அதெல்லாம் வந்து பெரிய அந்த கட்சிக்கு இது இழப்பு தான். ரெண்டாவது, அது போகட்டும், விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் விஜயை பார்த்து இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து போக மாட்டாரா தலைவர் அப்படிங்கிற ஏக்க நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் அவங்களும் தொண்டர்களோட மனநிலையை கவனிக்க தவறிட்டார். அப்படி இந்த பயிற்சி கூட்டம்லாம் பயிற்சி பட்டாளி நடத்தி இருந்தாருன்னா அது தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பார்ல. இவர் முழுக்க முழுக்க திமுகவிலேயே சார்பாகவே இருந்துட்டாரு. அது இனிமேல் இந்த மாதிரி அந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். விஜயை எதிர்கொள்வதற்கு இனி வருங்காலங்களில் வந்து தனியா வந்து ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வந்து திமுக வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எதிர்காலத்திலையும் சந்திக்கும் திமுக. ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலினுக்கு இது வந்து ஒரு பெரும் பயிற்சி காலமாக மாறும். இனிமேல் அவர் வந்து வேனுக்குள்ள இருந்துக்கிட்டு எதையுமே கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டுலாம் பேச முடியாது. ஆனால் அவர் வந்து ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களுக்கு எதிராக அதை வந்து செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சையும் ஆக்கப்பூர்வமான அரசியலையும் இனி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதுதான். அது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதை விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க, சிறப்பாகவும் செயல்படுவாங்க. ஆமாம். ஸோ அடுத்த 5 வருஷங்களில் திமுக மிக சிறப்பாக செயல்படும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லபடியாக எதிர்பார்க்கலாம்.